friends, welcome back to my channel. இன்னைக்கு நம்ம வெண்ணிலா கஸ்டர்ட் ஐஸ்கிரீம் வீட்லயே எப்படி ரெடி பண்ணிக்கலாம் அப்படினு சொல்லி பார்க்கலாம். நான் ஒரு 1/2 லிட்டர் பால் காய்ச்சிருக்கேன். இது வந்து ஒரு 5 நிமிஷமா காஞ்சிட்டு இருக்கு. இது பாத்தீங்கன்னா 2 டேபிள் ஸ்பூன் சுகர். அதே போல கஸ்டர்ட் பவுடர் நமக்கு தேவை. இதுவும் 2 டேபிள் ஸ்பூன். இது வந்து ஹோம்மேட் கஸ்டர்ட் பவுடர் நம்ம சேனல்ல இருக்கு. நான் வந்து லிங்க் தரேன் இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷன்ல. தேவைப்படுறவங்க செக் பண்ணிக்கோங்க. அதே போல் கஸ்டர்ட் மில்க் ஷேக் உடைய ரெசிபியும் நான் டிஸ்கிரிப்ஷனில் ஆட் பண்ணுறேன். இப்போ 2 டேபிள் ஸ்பூன் கஸ்டர்ட் பவுடர் எடுத்தாச்சு. இதில் கொஞ்சமாக தண்ணி விட்டு கட்டி இல்லாமல் நம்ம கரைச்சி வச்சுக்கலாம். பால் வந்து இன்னுமே ஸ்டவ்வில் காஞ்சிட்டு தான் இருக்குது. அது நல்லா சுண்டி வரணும். ஒரு 5லேருந்து 8 நிமிஷம் நம்ம ஃபஸ்ட்டு பாலை காய்ச்சிடணும். இப்போ இது கரைஞ்சிருச்சு. இதை வந்து நம்ம காஞ்சிட்ருக்கிற பாலில் ஆட் பண்ணிடலாம். ஸ்டவ் ஆனில் தான் இருக்குது, சிம்மில் வச்சுருக்கேன். இப்போ வந்து ரெடி பண்ணி வச்சுருக்கிற அந்த கஸ்டர்ட் பவுடர் கலவையை இதில் ஆட் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு நம்ம ஒரு 8 நிமிஷம் பால் காய்ச்சிருக்கோம். இப்போ இந்த கலவையை ஆட் பண்ண பின்னாடி மறுபடியும் ஒரு 5 நிமிஷம் இது கொஞ்சம் திக்காகி வரும். அது வரைக்கும் நம்ம குக் பண்ணணும். நல்லா வந்து கலந்து விட்டுட்டே இருக்கணும், இல்லைன்னா வந்து அடி பிடிச்சிரும், கட்டி விழுந்துடும். ஒரு 5 மினிட்ஸ்க்கு மறுபடியும் குக் பண்ணணும் இந்த பாலை. இப்போ 5 மினிட்ஸ்க்கு ஆயிடுச்சு. கடைசியாக இந்த எடுத்து வச்சுருக்கிற சுகர் ஆட் பண்ணிக்கலாம். 2 டேபிள் ஸ்பூன் கரெக்டாக இருக்கும். நீங்கள் ஆட் பண்ணிவிட்டு பாலை டேஸ்ட் பண்ணி பாருங்கள். சப்போஸ் கம்மியாக இருக்கிற மாதிரி இருந்தால் இன்னொரு ஸ்பூன் கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். எனக்கு இது கரெக்டாக இருக்குது. சர்க்கரை நல்லா கரையிற மாதிரி இன்னும் ஒரு 2 நிமிஷத்துக்கு இதை கலந்து எடுத்துக்கலாம். மொத்தமாக நம்ம 15 நிமிஷத்துக்கு இந்த பாலை வந்து காய்ச்சணும். கஸ்டர்ட் பவுடர் சேர்த்துன பின்னாடி ஒரு 8 நிமிஷமும், அதே போல் ஃபஸ்ட்டு ஒரு 8 நிமிஷமும் நம்ம ஒரு 10லேருந்து 15 நிமிஷத்துக்கு மேலே நம்ம காய்ச்சணும். இப்போ பாருங்கள், இது கரெக்டாக வந்துருச்சு. இது வந்து பாலுடைய ஆடையெல்லாம் நான் எடுத்து வச்சுருக்கேன், அதை ஆட் பண்ணுறேன். நீங்கள் ஃப்ரெஷ் க்ரீம் கூட ஆட் பண்ணிக்கலாம். இது ஒரு 100 ml இருக்கும். இதை நான் ஆட் பண்ணிவிட்டு நல்லா இதை கலந்து விட்டுட்டு, இப்போ இது வந்து கம்ப்ளீட்டாக ஆறிடுச்சு. ஆறின பின்னாடி தான் பால் ஆடல் வந்து நம்ம ஆட் பண்ணணும். கலந்துட்டு இதை க்ளோஸ் பண்ணி ஓவர் நைட் நம்ம ஃப்ரீஸ் பண்ணி எடுத்துக்கணும். ஃப்ரீஸ் பண்ணோம்னா இது ஒரு ஐஸ் கட்டி மாதிரி ஆகிடும். இப்போ பாருங்கள், இது ஓவர் நைட் ஃப்ரீஸ் பண்ணி எடுத்தாச்சு. இதை நான் வந்து ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்ற போகிறேன். மாற்றிட்டு நம்ம இதை வந்து நல்லா க்ரீமி கன்சிஸ்டன்சிக்கு அரைச்சி எடுக்கணும். இந்த ஸ்டெப் பண்ணால் தான் நம்மளுக்கு ஐஸ்கிரீம் வந்து நல்ல ஸ்ட்ரக்சரில் இருக்கும். இல்லைன்னா அங்கங்கே ஐஸ் கிறிஸ்டல்ஸ் இருக்கிற மாதிரி இருக்கும். இது வந்து பல்ஸ் மோடில் நீங்கள் ஒரு நிமிஷத்துக்கு, அதாவது மிக்ஸி ஜார் சூடாகாத மாதிரி சுற்றி எடுக்கணும். அப்போ தான் இந்த மாதிரி கன்சிஸ்டன்சியில் நம்மளுக்கு கிடைக்கும். எவ்வளோ சில்கியாக சூப்பராக இருக்குது பாருங்கள். வாசனையும் அவ்வளோ அருமையாக இருக்குது. இப்போ இதை நம்ம செட் பண்ணிடலாம். நான் ஒரு அகலமான ட்ரே எடுத்து வச்சுருக்கேன். இது ஒரு ஏர்டைட் ட்ரே. இதில் வந்து ரெடி பண்ணி வச்சுருக்கிற ஐஸ்கிரீம் கலவையை ஆட் பண்ணிடலாம். ஆட் பண்ணிவிட்டு லைட்டாக ஸ்பூனை வச்சு ஈவன் பண்ணி விட்டுடலாம். இல்லைன்னா அங்கங்கே திட்டாக இருக்கும். ஈவன் பண்ணிவிட்டு இதை மறுபடியும் ஓவர் நைட் நம்ம ஃப்ரீஸ் பண்ணி எடுத்தோம்னா நம்மளுக்கு ஐஸ்கிரீம் ரெடி ஆகிடும். ஆனால் நான் பிஸ்தா வந்து க்ரஷ் பண்ணி வச்சுருக்கேன். இதை வந்து கார்னிஷ் பண்ண போகிறேன். உங்களுக்கு பிடிச்ச எந்த நட்ஸ் வேணுனாலும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம், இல்லைனா ப்ளைனாகவும் ரெடி பண்ணிக்கலாம். கார்னிஷ் பண்ணிவிட்டு இதை நம்ம ஒரு சில்வர் ஃபாயில் வச்சு க்ளோஸ் பண்ணி வந்து மூடி வைக்கணும். இல்லைனா மூடியில் வந்து தண்ணி வரும், அது சொட்டு சொட்டாக இந்த ஐஸ்கிரீமில் விழுந்துடும். அதனால் இந்த மாதிரி ஒரு அலுமினியம் ஃபாயில் வந்து வச்சு கவர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் மூடி போட்டு மூடி மறுபடியும் ஓவர் நைட் ஃப்ரீஸ் பண்ணிக்கணும். ஃப்ரீசரில் தான் வைக்கணும். குறைஞ்சது ஒரு 5 மணி நேரம் ஆகும். உங்களுக்கு நாளைக்கு ஐஸ்கிரீம் வேணும்னா இன்றைக்கி இந்த ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வீட்லேயே ஐஸ்கிரீம் ரெடி ஆகிடும். இப்போ வந்து ஒரு 5 ஹவர்ஸ் ஆகிடுச்சு. இதை நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். நல்லா செட் ஆகி வந்திருக்கு. ஐஸ்கிரீம் ஸ்கூப்பர் என்கிட்ட இல்லை, நான் ஒரு கரண்டியில் உங்களுக்கு எடுத்து காட்டுறேன். நல்ல க்ரீமியாக வந்திருக்கு. எந்த ப்ரெசர்வேட்டிவ்ஸும் இல்லாமல் வீட்லேயே நம்ம ஹெல்த்தி வெர்ஷனாக ஐஸ்கிரீம் செஞ்சு சாப்பிட்டுக்கலாம் இந்த சம்மருக்கு.
எவ்வளோ நல்லா வந்திருக்கு பாருங்கள். இந்த ரெசிபியை கண்டிப்பாக உங்கள் வீட்டில் எல்லோரும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் சுகந்திஸ் குக்கிங் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.